ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் நம்ம வீட்டுக்கு தேவையான நச்சுன்னு 4 டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 டிப்ஸுமே ரொம்ப எல்லாத்துக்கும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களில் பண்ணக்கூடிய சில டிப்ஸ் தான். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க, கீழே இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெய்லி நம்ம பாத்திரம் கழுவுறது அப்படின்றது ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 தடவையுமே அந்த வேலையை பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பாத்திரம் கழுவும் போதும் பாத்திரத்தில் இந்த ஜெல் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி கலந்து நம்ம விளக்கிடுவோம். விளக்கி முடிச்சுட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம விளக்குன அதில் இருக்கக்கூடிய சில பொடி, நம்ம என்ன பாத்திரம் கழுவுனோமோ அந்த இதெல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி தண்ணி வேஸ்ட் ஆகிடும் சோப்போடு சேர்ந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தொட்டு விளக்கும் போது அதில் நமக்கு நிறைய டஸ்ட்டெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். அதுக்கு நான் ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணி தீர்ந்து போன ஒரு எம்டி பாட்டில் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் அது இல்லை அப்படின்னா இனிமேல் தீந்து போனால் அந்த பாட்டிலை தூக்கி போடாதீங்க. ஸோ நம்ம ஜெல் அதில் கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஜெல் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஒரு கால்வாசி அந்த பாட்டில் நிரம்புற அளவுக்கு இந்த ஜெல்லை நம்ம ஊற்றிட்டு அதுக்குள்ளேயே ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் ஜெல்லுக்கு நம்ம எப்படி ஒரு 1/2 கப் தண்ணி கலப்போமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கலந்து தனியாக வச்சுக்கலாம். அண்ட் இந்த பாட்டிலை மூடி நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் ஜெல் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஃபுல்லாகவே வர அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு பாத்திரம் கழுவணும், இல்லை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது அப்படின்னும் போது ஒவ்வொரு தடவையும் ஜெல் ஊற்றி தண்ணி ஊற்றி கலந்து அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதை விட இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லிட்டை ஓப்பன் பண்ணாலே நமக்கு ஸ்குவீஸ் பண்ணும்பொழுது அதுலேருந்து தண்ணி நமக்கு வந்துடும். அப்படியே நம்ம டைரெக்டாக கூட பாத்திரத்தில் ஸ்குவீஸ் பண்ணி விளக்கலாம். அந்த பாத்திரம் கழுவுற கப்பில் கூட நம்ம இதை வேணுன்ற அப்போ மட்டும் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே குலுக்கி விட்டு வச்சிடலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே ஜெல் மாதிரியே நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கப்பையும் எம்டியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை கலந்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை தவறி நம்மளே அந்த கப்பில் இருக்கிற ஜெல் தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றி விட்டுருவோம். இந்த மாதிரி தேவையானதை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி பாத்திரம் கழுவிட்டு இந்த கப்பை எம்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு லிக்விட் வேஸ்ட்டே ஆகாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு நிறைய பேத்துக்கு ரேஷன் கடையில் வாங்குற அந்த பழக்கம் இருக்கும். மந்த்லி பருப்பு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த பருப்பு சீக்கிரமாக வண்டு வச்சுற மாதிரியோ இல்லை கட்டி விழுந்த மாதிரியோ ஆகிடும். ஸோ நம்ம கடை பருப்பை விட ரேஷன் பருப்பை முதல்ல காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ இன்னுமே இந்த பருப்பு நல்லாவே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எந்த விதமான மக்கி போன ஸ்மெல்லும் வராமல் அதே மாதிரி வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரேஷன் கடையிலேருந்து பருப்பு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்மளுடைய சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், நல்ல ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். ஏற்கனவே பொரிச்சு வச்ச எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரீஃபைண்டாக பேக்கெட்லேருந்து எடுக்கப்பட்ட ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது வண்டும் வராது, அதே மாதிரி கட்டியாக பருப்புலாம் ஈரம் கோத்த மாதிரி ஆகிடாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம பருப்பு வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ நல்லாவே கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், நிறைய எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஏன்னா ஓவராக எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் போனால் எண்ணெய் கூட ஒரு சில எண்ணெய் சிக்கு வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாருங்கள், இதில் 1/2 கப் பருப்பு இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பருப்பு கொஞ்ச நாளைக்கு, அதாவது இப்போ நமக்கு 10 நாளுக்குள்ளே வண்டு வந்துடுதுன்னா இது ஒரு 20 to 25 டேஸ் நம்மளால் வச்சுக்க முடியும், கட்டியும் விழாது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். இது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கரில் நம்ம எது வேக வச்சாலும் விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். குறிப்பாக சாம்பாருக்கு பருப்பு வைக்கும்போது நம்ம எவ்வளோ தான் தண்ணி அளவு கரெக்டாக வச்சாலுமே விசில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நொர மாதிரி தண்ணி பொங்கி விசிலை சுற்றியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோஷாக மாறிடும். அண்ட் அதுவும் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். நம்ம அதை
தேய்ச்சி ஸ்க்ரப் போட்டு விளக்கி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. எல்லாத்துக்குமே இந்த வேலைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ விளக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு குக்கரை ஊற போட்டுட்டு அப்புறமா விளக்கலாம் அப்படின்லாம் நம்ம வச்சுருவோம். இது ரொம்பவே ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த வேலைக்கு சூப்பரான நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து குக்கரில் பருப்பு வச்சுட்டேன் சாம்பாருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு ஒரு சிஸ்ஸரில் ஓட்டை போட்டுட்டு அந்த விசில் சைஸ்க்கு மட்டும் ஓட்டை போட்டுட்டு நம்ம அதில் வச்சுட போகிறோம். நம்ம எப்படி இட்லி துணிக்கெல்லாம் அந்த கட்டைக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை போட்டு ஹோல் போட்டு கிளாத் ரெடி பண்ணிக்குவோமோ அதே மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டு அந்த குக்கரில் நான் போட்டு வச்சிடுறேன். ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் 2 டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் விசில் அடிக்கும் போதுமே நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். எல்லா பருப்பும் தண்ணி எல்லாமே அந்த மஞ்சள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கருடைய அந்த சுற்றி இருக்கிற டிஷ்யூலேயே வந்து ஆகிடும். குக்கருடைய மூடி பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட அதில் எந்த விதமான மஞ்சள் கரையும் வரவே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து விசில் வருது பாருங்கள். ஏற்கனவே எனக்கு 2-3 விசில் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் பாருங்கள் அந்த எல்லோவிஷாக வந்து பருப்புலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தண்ணி, இது எல்லாத்தையுமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பரே உறிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மூடியில் வந்து ஒரு ட்ராப் கூட எந்த தண்ணியோ மஞ்சள் கரையோ இருக்கவே இருக்காது. இந்த மூடியை நீங்கள் கஷ்டப்பட்டு சோப் போட்டு ஸ்க்ரப் போட்டு விளக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக ஒரு தண்ணியில் கழுவி வச்சிட்டாலே போதும். அண்ட் பாருங்கள் நமக்கு பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு. அண்ட் இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் காமிக்கிறேன். சுத்தமாக எந்த இடத்துலையுமே நமக்கு பருப்போட தண்ணியோ இல்லை வேறு எந்த ஒரு கரையுமே இருக்காது. எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கிச்சு. இந்த ஒரு வேலை ரொம்ப ஈஸியும் கூட. அதே மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா குக்கருடைய மூடியோ விசிலையோ நீங்கள் ரொம்ப தேய்ச்சி ஊற வச்சு விளக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப் தான். நான் ஆல்ரெடி என்னுடைய சில வீடியோக்களில் நான் பேசும்போது சொல்லியிருப்பேன். சப்பாத்தி வந்து எவ்வளோதான் மாவு நல்லா அழுத்தி பால் ஊற்றி பிசைஞ்சாலுமே சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுக்கு சூப்பரான ஒரு சீக்ரெட் டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். இது வந்து 5 கிலோ கோதுமையில் 1 கிலோ வெள்ளை கொண்டக்கடலை நான் சேர்த்துருக்கேன். கோதுமை நல்லாவே வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா கடையிலேருந்து 1 கிலோ வந்து வெள்ளை கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் மில்லில் வந்து மாவு அரைக்க கொடுங்க. அந்த மாவு அரைச்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி சுட்டு பாருங்கள். எப்படியுமே அழுத்தி பிசையணும் பால் ஊற்றி பிசையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக பிசைஞ்சாலே சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த டிப்ஸை நீங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.